ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சார் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு தீவிர திருத்தம். இந்த சிறப்பு தீவிர திருத்தம், அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 12 மாநிலங்களில் இந்திய தேர்தல் ஆணையத்தால் ஒவ்வொரு மாநிலம் அவருடைய அறிவுறுபடி மேற்கொள்ளப்பட்டு தமிழ்நாட்டில் 4ஆம் தேதி என்று தொடங்கப்பட்டது. ட்ரைனிங் இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க பிஎல்ஓஸ்க்கு. அதே போன்று எங்களுடைய கட்சி சார்பிலும் சரி அந்த பிஎல்ஏ 2 ட்ரைனிங் அட்டன் பண்ணுறாங்க. இப்போ சமீபத்து இந்த 4ஆம் தேதி நேற்று தொடங்கின அந்த சூழ்நிலையில் பல மாவட்டங்களிலிருந்து தலைமை கழகத்திற்கும் பொதுச் செயலாளருக்கும் எங்களுக்கும் வந்த தகவல், பொதுவாகவே பிஎல்ஓ அவர்தான் இந்த வாக்காளர் படிவத்தை ஒவ்வொரு வீடாக சென்று கொடுக்க வேண்டும். கொடுக்கப்பட்ட அந்த படிவத்தை அந்த பிஎல்ஓ என்று சொல்லக்கூடிய பூத் லெவல் ஆபீசர், பாகநிலை முகவர் என்று சொல்வார்கள், பூத் நிலை ஆபீசர், அந்த பிஎல்ஓ அவர்தான் ரிசீவ் பண்ணணும், பெறணும். அதாவது கொடுப்பதும் அவர்தான், பெறுவதும் அவர்தான். இப்படி ஒரு பல மாவட்டங்களில் எல்லா மாவட்டங்களையும் தேர்தல் கமிஷனுடைய அறிவுரைப்படி அவர்கள் நடந்தால் நிச்சயமாக ஒரு முழுமையாக ஒரு வெளிப்படைத்தன்மையோடு ஒரு வாக்காளர் பட்டியல் உண்மைத்தன்மையோடு இருக்கும். ஆனால் பல மாவட்டங்களில் என்ன ஒரு நிலைமை என்று சொன்னால், இதற்கு நேர்மாறாக பிஎல்ஓ 2 பிஎல்ஓலிருந்து பிஎல்ஏ 2 என்று சொல்லக்கூடிய சில கட்சிகள், குறிப்பாக ஆளும் தரப்புன்னு வச்சுங்களேன், அந்த கட்சிகள் பிஎல்ஓ மிரட்டி எங்ககிட்ட கொடுங்க ஃபார்மை, படிவத்தை நாங்கள் தான் கொடுப்போம், அது மட்டும் இல்லை நீங்கள் கொடுத்த படிவத்தை நாங்கள் வாங்குவோம், அது பிறகு தான் உங்ககிட்ட கொடுப்பேன்னா இது எந்த விதத்தில் நியாயம்? தயவுசெய்து நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். இது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை. உதாரணத்துக்கு இப்போ நான் இப்போ எல்லோருக்கும் அறிமுகமானவன், அதே போல் இங்கே இருக்கும் எல்லோருமே என்பதுலேருந்து பாலா எல்லாமே அறிமுகமானவன். எங்கள் ஓட்டை யாரும் எடுக்க முடியாது. ஆனால் ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு ஏழையோ இல்லை நடுத்தர வர்க்கமோ ஒரு சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் அவர்கள் போய் ஃபார்மை இவங்க பிஎல்ஓ அவர் வேலை செஞ்சால் ஒழுங்காக செய்ய முடியும். அவர் மாறாக பல்காக இந்த ஃபார்மை ஒரு 50 படிவத்தை ஒரு பிஎல்ஏ 2 ஒரு ஆளுங்கட்சியோ இல்லைன்னா அவங்க தரப்பில் இருக்கிறவங்ககிட்ட கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க? வேண்டியவங்க வேண்டாதவங்க அந்த மாதிரி பார்த்து தான் அந்த அப்ளிகேஷனை கொடுப்பாங்க. அப்போ அந்த போய் சேராதது. சரி, ரிசீவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க போய் கேட்பாங்க. எங்ககிட்ட கேட்க முடியாது, ஏன்னா எங்ககிட்ட அடி வாங்குவாங்க தெரியும் நல்லா. அதனால் எங்ககிட்ட கேட்க முடியாது. அதனால் ஒரு அப்பாவிங்கிட்ட போயிட்டு எங்ககிட்ட கொடுங்க, நீங்கள் அங்கே போய் கொடுக்குறீங்க, பிஎல்ஓ வரமாட்டார், பிஎல்ஏ 2 நாங்கள் தான் அதிகாரம் பெற்றவங்க, எங்ககிட்ட கொடுங்க சொல்லி அந்த ஃபார்மை வாங்கி அந்த பாரத்தை இவன் பார்ப்பான். இதில் ஏடிஎம்கே இதெல்லாம் அந்த ஓட்டு கிழிச்சு போட்டுறான்னுவான், டிஎம்கே ஓட்டு இது சேர்த்துரு, அவன் தோழமை கட்சி ஓட்டு இது சேர்த்துரு. அது எப்படி ஒரு சரியாக வரும்? அதுதான் இன்றைக்கி ஒரு சிஓ இன்னைக்கு அவங்க டெப்டி சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இன்னைக்கு இன்ஸ்பெக்ஷன் போயிருக்காங்க. ஸோ அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷனில் அடிஷனல் சிஓ பார்த்து இன்னைக்கு பொதுச் செயலாளர் அவருடைய கையெழுத்திட்ட ஒரு புகார் மனுவும் இன்னைக்கு கொடுத்துருக்குறோம். ஸோ மேல் நடவடிக்கை எடுப்பதை அவருக்கு உறுதியெடுத்திருக்காங்க. மேல் நடவடிக்கை பொறுத்தவரையில் முழுமையாக பிஎல்ஓ மட்டுமே இந்த பணி செய்து அரசியல் கட்சிகள் ஒத்துழைப்பு கொடுக்கும். அரசியல் கட்சியை மானிட்டர் பண்ணணும், அது மானிட்டர் பண்ணலாம். அது எங்கேயாவது வீடுபட்டு போச்சுன்னா பிஎல்ஓட்டு தான் சொல்லணும், சார் இந்த வீடை எடுக்காமல் போயிட்டீங்க, இந்த வீடை எடுக்காமல் போயிட்டீங்க, நீங்கள் இதை எடுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த ரைட்டெல்லாம் இருக்குது. ஆனால் அந்த படிவத்தையே வாங்கிக்கிறது, படிவம் ஃபில்அப் பண்ணப்பட்ட படிவத்தை திரும்ப அவரே வாங்கி அவருக்கு அவங்க கட்சிக்கு வேண்டாதவங்களாம் தான் கிழிச்சி போடுறது, இந்த மாதிரி நிலைமையெல்லாம் வரக்கூடாது. இதனால் அங்கங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனைலாம் வரும். உங்களுக்கு தாங்க தலைவலி. அதனால் இந்த தலைவலி வராமல் இருக்கணும்னா, தீராத வழியெல்லாம் போகணும்னா நேர்மையாக நீங்கள் பிஎல்ஓ மட்டுமே இந்த பணியை செய்யட்டோம். அரசியல் கட்சிகள் நாங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுப்போம். அது எந்த மாறுபட்ட கருத்துலன்னு சொல்லிட்டோம்.